எப்படி இருக்கிறது உங்களுடைய பிரதேசத்தினுடைய விவசாய நிலைமை இப்போதைய சூழ்நிலை? என்னத்த அரசாங்கம் தந்தும் இப்போதைக்கு எங்களுக்கு அந்த அழிவு நஷ்டஈடுன்றது இது எங்களுக்கு போதுமானது இல்லை. இந்த அனர்த்த சூழ்நிலையில் தான் உங்களுடைய விவசாய நிலங்களில் இப்படியாக நீர் தேங்கியதா அல்லது வழமையாகவே இப்படியான ஒரு நிலைமை இருக்கிறதா? மற்ற பொடியனும் ஒரு பொடியன் எனக்கு இந்த வெள்ளத்தில் எனக்கு ஓடி தெரியக்கூட அந்த அந்த பெருசமே அந்த ஆற்றால எட்டி கிடக்குள்ள அந்த ஆற்று தாண்டி பொடி இருந்துச்சான். இந்த பொடி நான் மட்டும் நம்ம இந்த 2 பிள்ளைகளும் அது 2 மூணு. உங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எப்படியான உதவிகளை எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் இந்த உதவியை செய்தால் இந்த வாழ்வாதாரத்தை நீ இருக்கக்கூடிய காலப்பகுதியை நான் கொண்டு செல்ல இயலும் சொல்லுங்கள். எனக்கு வீடு வேணும், அதுதானே எனக்கு பிரச்சனை. வீடு இல்லை, எனக்கு ஒரு தோல் கிணறு இல்லை, எனக்கு அதெல்லாம் தானே எனக்கு பிரச்சனை. எனக்கு ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்போது மேம்பாடும் தேனாடா மட்டக்களப்பினுடைய கிரான் பாலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இயற்கை அனர்த்த சூழ்நிலை காரணமாக தொடர்ச்சியாக நாட்டினுடைய பல பாகங்களும் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த பிரதேசமும் கூட மிக பாரிய அளவிலே பாதிப்புகளை எதிர்கொண்டிருந்தது என்று கூட குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக இந்த பிரதேசங்களில் இப்போது பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நீரானது நீர்மட்டத்திற்கு அதிகமாக இந்த நீரோந்து பிரதேசங்களில் காணப்பட்டதை காணக்கூடியதாக இருந்தது. இதன் மூலமாக இந்த மக்களினுடைய போக்குவரத்து தடைப்பட்டதுடன் இந்த மக்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் ஐபிசி தமிழ் குழுமம் தங்களுடைய உறவு பாலம் நிகழ்ச்சி திட்டத்திற்காக வெள்ள நிவாரண உதவி பணிகளுக்காக இங்கே பயணிக்கின்ற காலப்பகுதிகளிலே இந்த கிரான் பாலத்தினுடைய பகுதிகள் இப்போது மீள்கட்டுமானம் அல்லது அதனுடைய சிதைவுகள் சீர் செய்யப்படுவதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழர் தாயகத்தினுடைய மிக பாரம்பரியமான அல்லது மிக நீண்டகால வரலாற்று பாரம்பரியங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரதேசங்களினுடைய இந்த நிலைமைகளும் தொடர்ச்சியாக மக்களினுடைய இருப்பின் மீதும் கேள்விகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. காரணம் இயற்கை இடர்களாக இருக்கலாம் அல்லது இன்னும் பிற காரணங்களினாலும் இவை பாதிப்படக்கூடிய சூழல் இருந்த போதிலும் மக்கள் தங்களுடைய இயல்பான வாழ்க்கை முறையினை இந்த பிரதேசங்களில் கைக்கொள்ளுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நீரேந்து பிரதேசங்களை பொறுத்தவரை அதிக அளவிலே நன்னீர் மீன்பிடிக்க பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்ற அதே வேளை இந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்திலும் செல்வாக்கு செலுத்துகிறது என்பதனையும் சொல்லிக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு தடவை மேம்பாடும் தேனாடம் மட்டக்களப்பினுடைய கிரான் பாலத்தில் இருந்து உங்களோடு இணைந்து கொள்கிறோம். இங்கே இடம்பெறுகின்ற திருத்த வேலைப்பாடுகளை கூட நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இங்கே நீர் மிக வேகமாக அடித்து செல்லப்படுவதனையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் மீனவர்கள் தங்களுடைய மீன்பிடி நடவடிக்கைகளையும் இங்கே மேற்கொள்வதனையும் கூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிரான் பாலத்திற்கு அண்மித்த பகுதிகளில் இந்த விவசாய நிலங்களில் அதிகளவான நீர் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தங்களுடைய போக பயிற்சிகளை செய்த விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை இழந்து இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த நிலைமைகள் தொடர்பாக பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயியோடு கேட்டறிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கிறது உங்களுடைய பிரதேசத்தினுடைய விவசாய நிலைமை இப்போதைய சூழ்நிலை? இப்போதைக்கு நாங்கள் பெரும்போகம் செய்கிறோம். அதாவது மேட்டு பகுதிகளில் பள்ள பகுதிகளில் தாக்கப்பட்டு தான் இருக்கு விவசாயங்கள். ஆனால் அதை இப்போ நீங்களாகத்தான் அதை முடிவெடுத்து அந்த பள்ள பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு விவசாயிகளுக்கு இதை நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுன்ற முடிவு எடுக்கணும். குறிப்பாக அரசாங்கம் வெள்ள நீரிலே அள்ளுண்டு போன அந்த நிலங்களுக்கு அல்லது பயிர்களுக்கான இழப்பீடுகளை வழங்குவதாக அறிவித்திருக்கிறது. அந்த இழப்பீடுகள் பெறக்கூடியதாக இருக்கிறதா அல்லது அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த இழப்பீடுகள் உங்களுடைய பயிர்களுக்கு செலவிட்ட செலவுகளுக்கு போதுமானதாக இருக்கு? என்னத்த அரசாங்கம் தந்தும் இப்போதைக்கு எங்களுக்கு அந்த அழிவு நஷ்டஈடுன்றது இது எங்களுக்கு போதுமானது இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த பாதிக்கு பக்கமாக அந்த அழிவுகளை அரசாங்கம் தந்தால் கொஞ்சம் நல்ல விஷயமாக இருக்கும்.
குறிப்பாக இந்த அனர்த்த சூழ்நிலையில் தான் உங்களுடைய விவசாய நிலங்களில் இப்படியாக நீர் தேங்கியதா? அல்லது வழமையாகவே இப்படியான ஒரு நிலைமை இருக்கிறதா? இல்ல வ வரும் வருஷா வருஷளவும் இந்த வெள்ள பெருக்கால கூடிய வெள்ளம் வந்ததுன்னு சொன்னா, அழிவுகள் ஏற்படுறது தான். பள்ளப்பகுதிகள் ஃபுல்லா அடிபட்டு போறது தான். அப்படி தான் இருக்கு சூழ்நிலை. என்னடா வருஷா வருஷளவும் அதுதான். கூடுதலாக மழை பெய்யுது, கூடுதலாக வெள்ளப்பெருக்குகள் வந்ததுன்னா அழிகிறது தான் வழமையாக. இந்த விவகாரம் தொடர்பாக அதிகாரிகளிடம் முறையிட்டிருக்கிறீர்களா? அதாவது இந்த பள்ளப்பகுதியிலே விவசாயம் செய்யக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக, அல்லது காலங்காலமாக இப்படியான ஒரு நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், அதற்கான ஒரு தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் இல்லையா? நாங்க அறிவிக்கிறதாக இருக்குமெண்டா, விவசாயிய பொறுத்தளவில நாங்க எங்கட இதில வந்து ஏபிசியில மட்டும்தான் நாங்க அறிவிக்கலாம். மற்றபடி எங்களுக்கு இப்ப அரசாங்கத்த நாங்க சந்திச்சு எங்களுக்கு அப்படி செய்யக்கூடிய வளங்கள் இல்ல விவசாயிய பொறுத்தளவில. எங்களுக்கு வந்து ஏபிசியில மட்டும்தான் நாங்க முறையிடலாம். அது மட்டும்தான் எங்களால செய்ய இயலும். அவங்க எடுக்கிற நடவடிக்கை மட்டும்தான் எடுக்கலாம். மற்றபடி எங்களுக்கு அரசியல்ல சம்பந்தமாக அரசாங்கத்தோட கதைக்கக்கூடிய மாதிரி சூழ்நிலை எங்களுக்கு இல்ல. இந்த பிரதேசங்கள் எத்தனை போகங்கள் செய்யப்படுகிறது? 3 போகங்களும் 3 செய்யப்படுது. போகங்கள் 3 போகங்கள் செய்யப்படுகிறது. அதாவது இடப்போகம் ஒன்று, மற்றது நீர்ப்பாய்ச்ச பூமிகளால் செய்யப்படுற ஒரு இது, மற்ற பெரும்போகம் ஒன்று செய்யப்படுறது. மழையை எதிர்பார்த்து செய்கிறாங்க. ஆனால் இந்த பெரும்போக காலப்பகுதி அதிக அளவிலே மழையால் பாதிக்கப்படுகிறது. இதற்கான தீர்வுகள் இல்லாமல் இருக்கிறது. அதை தாண்டி மக்களுடைய வாழ்வாதாரத்தோடு இயற்கையும் விளையாடி கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் இந்த பிரதேசத்தில் பெரும்பாலான நிலங்கள் வெள்ள நீரிலே மூழ்கிவிட்டது அப்படியா? ஆமா. இந்த இந்த முறையை பொறுத்தளவில் பெரும் போகம் செய்கையில கூடுதலாக அழிவுகள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் என்பது காலங்காலமாக இதே ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர்களுடைய வாழ்வாதாரத்திலே இயற்கையும் கூட ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் அம்மா. என்ன நிலைமையில் இருக்குது? என்ன நிலைமையில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு வறுமையும் திறமையும் தாண்டிக்கிறீங்க. எங்களை மாடு இந்த மழை வந்ததுக்கு பிறகு அந்த வீடெல்லாம் இந்த ஓடு உடைஞ்சு கிடக்கு. ஒரு முந்திரிய மரம் பாசிட்டு அது பட்ட மரம் தான் அது விழுந்துட்டு அதெல்லாம் செய்ய போய் நாமக்கல்ல நமக்கு வருது இருக்குமா ஆறுதல் இல்லை நமக்கு. நான் ஒரு ஆள் தாங்க இருந்து செய்கிறேன். நான் என் பிள்ளைகள் 2 நான் இழந்த நான் காணா போனதுகள். அதான் அந்த வீடு ஒன்று வந்தது. அதோட இது பைத்துமானி நானே பிடித்தேன். சரி அந்த பெய்திருக்கக்கூடிய மழை அல்லது வெள்ளம், காற்று இதனுடைய தாக்கங்கள் உங்களுடைய பகுதியில்? ஆற்று மழை எல்லாம் வந்ததாமான் வெள்ளம் மண்ணும் ரோட்டுக்காங்க அஞ்சரை வரல படியல்ல ரோட்டுக்கு வந்து தண்ணி மக்கள் தாழல்ல. ஆனால் ஊற்று பிடிச்சிது பயிரெல்லாம் கொஞ்சம் மோசமாக போயிடுச்சு. கச்சான் கிச்சான் சோழன்கள் எல்லாம் பாலத்தில் விழுந்தா எல்லாம் கொஞ்சம் எல்லாம் மோசமாக போயிடுது. அதெல்லாம் கிடக்கிற நம்பிட்டு நான் இதுக்கு செஞ்சிருக்கிறேன் மகனே. அதாவது பிள்ளைகள் காணாமல் போய்விட்டார்கள். நீங்கள் போன பிள்ளைகளோட பொடி என்றதால அந்த வீடு எனக்கு வந்தது. அது 90ஆம் ஆண்டு 93ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு காணப்பட்ட பொடி இன்னும் இல்லை. அதாவது அந்த வீடு வந்தாலும் சந்திக்க மாட்டாங்க. மறுநாளுக்கு போய் சாப்பிட செஞ்சாரு இயக்கத்தில் மற்ற பொடியனும் ஒரு பொடியன் எனக்கு இந்த வெள்ளத்தில் எனக்கு ஓடி தெரியக்கூட அந்த பெருசமே அந்த ஆற்றால எட்டி கிடக்கக்குள்ள அந்த ஆற்று சாண்டு பொடியன் செஞ்சான். அந்த பொடி நான் மட்டும்தான் அந்த 2 பிள்ளைகளும் அது 2 மூரிடு அதுகளும் செல்ல பதிவில்லை. நான் மட்டும்தான் செலுக்கிறேன். தனியாக இருக்கிறீங்க. அப்போ உங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் இதை கொண்டு உறுதி செய்து கொள்றீங்க? நான் இந்த கச்சான் அதை தான் செய்வேன் மகன். வேறு கச்சான் செய்வேன், வெண்ணாமை செய்வேன். வெண்ணா செய்ய பூமியையும் எடுத்தானுகள் என் பிடிச்சானுகள் கிடக்கிறத பிடிச்சிருக்கிறது. அது பிடிச்சிருக்கிற வருது கருணாமன் இடிக்கிற காடாங்க இந்த வயல் இடிக்கி ஒப்பம் அதுக்கு இடிக்கி 57ஆம் ஆண்டு வருத்தம் அதை வெட்டுறதுக்கு பயமாயிடுச்சு. எனக்கு என்ன செய்தாங்க அடியாண்டு உங்களோட காணியை அவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்களா? அவங்க பிடிச்சிருக்கிறாங்க அதை. அது அந்த புதினாட்ட காணி. இது இப்போ என் அம்மா அப்பா அந்த காணி அந்த காணியை மாற்றி எடுத்துக்கிறேன். அதே நான் எடுக்கிறதுக்கும் அதை வெட்டுறதுக்கும் பயமாயிடுச்சு எனக்கு. அதாவது கருணா விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்கள் இந்த சம்மந்தப்பட்டிருக்கிறார். அப்போ நீங்கள் அவர்கிட்ட கதைச்சிருக்கிறீங்களா? அது எங்களோட காணி இந்த பிள்ளை காணாமல் போனது எல்லாம் தெரியும் அவருக்கு. என்ன பதில் சொல்கிறார்? அதுக்கு ஒரு பதிலும் இல்லை வாழும் இல்லைன்னு சொல்லி மனாள் இல்லையே அவர் கதைக்கிறதுக்கு ஆள் இல்லை கதைக்கினாம. இப்போ அவங்க அம்மா, அதாவது உங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எப்படியான உதவிகளை எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் இந்த உதவி செய்தால் இந்த வாழ்வாதாரத்தை நீ இருக்கக்கூடிய காலப்பகுதியை நான் கொண்டு செல்ல சொல்லி எனக்கு மகன் இந்த இப்படி அவன் உதவி பணம் சொல்லி எல்லாம் செஞ்சாத்தான் மகன் இந்த காணியம் விட்டு திருத்தினான். அதிலே ஒரு வெள்ளாமல் செஞ்சு ஆள் எடுப்பேன். அது இருக்கிறது நான் இதை விட்டு அவங்களால விலகி நான் அங்கால இருக்கிறதுக்கு ஒழுங்கு எனக்கு செய்யணும்.
ஆனால் இந்த இது இவங்க வருவாங்க பிடிப்பாங்கன்ற பயத்து தான் நினைக்கிறேன். அப்படி யாருன்னா இளைஞசி மாசம் சேர்ந்துடும். உங்களுடைய காணி மாத்திரம் தானே அல்லது உங்களுடைய பிரதேசத்தில் வேறு ஆக்கள்ற காணிகளும் இந்த அப்பாடையும் தான் என் தங்கச்சிக்காரங்க அதாவது கருணாமானால் கையப்படுத்தப்பட்டது அது எந்த மாட்டான் அது வளர்ச்சி அது கனவே இருக்குது ராணி அதில் கொள்ளையா அது அவர் இல்லையும் சரி அவர் தான் அவர் சீர் வந்திருப்பார் அவர் இல்லை இல்லை அவர் செல்லும். எங்கட வீடை அழிஞ்சு கிடக்கையா, அதுக்கு 1 லட்சம் ரூபா காசு தந்தவங்கய்யா. எங்கட புருஷனாரும் தூக்கு போட்டு செத்து தரையா. எனக்கு 5 பிள்ளைகளையா, 4 பேர் கல்யாணம் கட்டித்தாங்கய்யா. ஒரு பொடியன் என்னோட இருக்கிறான் 11 வயசையா. அவர் எங்கட சகோதரத்தோட நின்று தான் ஸ்கூலுக்கு போகிறவர். எனக்கு பாடி பதிவு தான் எனக்கு. அந்த ஆணடிச்சதுக்கு 1 லட்சம் ரூபா காசு என் தந்தவங்கய்யா. அதை நான் கட்டி காட்டலையாமன்ட்டு புருஷனுக்கு பட்ட கடனையா, அவ்வளவு கடனையா. அதை இருத்த நானையா, அதில் நான் ஒன்றும் செய்யலையாண்டிலாமட்ட எனக்கு ஒன்றும் தார மாதிரி இல்லையா அந்த வீட்டுக்கு. எனக்கு பகிடக்க இடம் இல்லையா, அங்கட அப்பாட பாடிலாம் நான் கிடக்குறேன் நான் ஐயா. இது அதை ஏன்ட்ட வாழ 2 பிள்ளைக்கு ஒரு சைக்கிளும் இல்லையா. மாவடி அம்புக்குள்ளேருந்து போகணும் ஐயா. அந்த புள்ள பள்ளிக்கு ஸ்கூல் தூரம் ஐயா. அதுக்கு ஒரு எந்த ஆதரவும் இல்லையா எனக்கு. 8 வருஷம் ஐயா அந்த புருஷன் செத்துப்பேன். சரி, இப்போ தனியாக இருக்கிறீங்கள் பிள்ளைகள் அப்படியா இருந்தால் உங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கு நீங்கள் எப்படி உதவியை எதிர்பார்க்குறீங்க? எப்படியான உதவி அல்லது இந்த தொழிலுக்குரிய வசதியை செய்து தந்தால் நான் இந்த வாழ்க்கையை கொண்டு செல்லலாம்னு சொன்னால் அப்படி என்ன தொழில்? எனக்கு ஐயா கோழி தந்திக்கிறாங்க ஐயா. 15 கோழி தந்தவங்க ஐயா. அந்த கோழியால் அண்ணையா இன்னும் முட்டை விடலையா. அது தானையா பராமரிச்சுது ஆக்களுக்கு கச்சான்னோண்ட போகிற ஐயா. இப்படி தானே இந்த வாழ்வாதாரம் போகுது. கீபார் காட்டு தந்தவங்க அதில் 10,000 ரூபா தாராங்க ஐயா. அது எனக்கு ஒரு மாதத்துக்கு காணாயா. அது ஒரு பிள்ளைக்கும் தாக்கியும் பாருங்க வனியா. நீங்கள் யோசிச்சு பாருங்க. அடுத்தது அந்த பிச்சை காசுன்ட்டு 300 ரூபாய்யா அதுக்கும் தாராங்க ஐயா. சரி, உங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கு இந்த உதவியை செய்தால் என்னால் இனி வரக்கூடிய காலப்பகுதியில் சீவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. முதலாவது எனக்கு வீடு வேணும் ஐயா. அதுதானே எனக்கு பிரச்சனை. வீடு இல்லை எனக்கு, ஒரு கிணறு இல்லை எனக்கு. அதெல்லாம் தானே எனக்கு பிரச்சனை. எனக்கு ஒரு கிணறு இந்த வாடியில் எனக்கு ஒரு வீடு இருக்க மாட்டேன். ஏன்னா ஒரு இடத்தையும் போக மாட்டேன். நான் இந்த வாடியில் நான் செய்து நான் பாழுவேன். சரி, நன்றி அம்மா. நாங்கள் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்காக உதவிக்கரம் நீட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு விடுவிக்கிறோம். அப்படியான தொடர்புகள் கிடைக்கப்படுகிற போது மீளவும் உங்களை வந்து நாங்கள் சந்திப்போம் நிச்சயமாக. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. சரி, பிரதேசத்தின் நிலைமை எப்படி இருக்கு? அது கடும் மோசம். முழு மரம் எல்லாம் சாஞ்சி விட்டுது. சென்னை மரம், விழா மரம், முந்திரிய மரம் எல்லாம் சாஞ்சி விழுந்து. அப்படி சாஞ்சி விழுந்து பிறகு செய்யலை. என்ன இந்த விவசாய நிலங்களினுடைய நிலை எப்படி இருக்கிறது? பாதிக்கப்பட்டதான். அதே போல் இந்த உங்களுடைய கால்நடைகள், நீங்கள் குறிப்பாக ஆடு வளர்ப்பு 20 ஆடு செத்துருச்சு கணக்கு. இது தொடர்பாக அதிகாரிகள் தரவுகளை பெற்றிருக்கிறார்களா? உங்களுக்கு அதற்கான இழப்பீடுகள் பதியப்பட்டிருக்கிறதா? இல்லை, செய்யலை. நீங்கள் இந்த நிலைமை எப்படி இருக்குது? அதாவது உங்களோட வாழ்வாதாரம் இந்த விஷயங்களில் வந்து கடும்புல எப்படியான தீர்வுகளை அல்லது நிவாரணங்களை எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? வரத்தான் பண்ணுவாங்களுக்கு. எப்படியான தீர்வுகள் நிவாரணங்கள் கிடைக்கப்படுவாங்க? எப்படியான தீர்வையா? இப்படி நாங்கள் காட்டில் கிடக்கிறோம். வாரத்தை நாங்கள் எடுக்கத்தான் பண்ணுவோம்.